மீண்டும் உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் இன்று பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம், பெண்கள் உச்சக்கட்டம் அடைய ஓகேசம் வர ஆண்கள் கடைபிடிக்க வேண்டிய 6 வழிமுறைகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று 5வது 6வது வழிமுறைகளை பற்றி பார்ப்போம். எனவே நிகழ்ச்சி பிடித்திருந்தால் யூடியூப்ல பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமுழ்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே நேரத்திலே இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல பார்ப்பவர்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுடைய உறவினர்கள், நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் நண்பர்கள் வாட்ஸ்அப் அல்லது இமோ ஊடாக 0094 777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 0777 35 62 45 மூலமாக நீங்கள் தொடர்பினை மேற்கொள்ள முடியும். எனவே அதாவது இந்த அண்மையிலே கூட ஒரு பெண் என்னுடன் தொடர்பு கொண்டு சொன்னார், டாக்டர், நான் என்னுடைய கணவருடன் சேர்ந்து இருக்கின்ற போது அவர் என்னுடைய முகத்தை அவர் முத்தம் கொடுப்பது கூட கிடையாது. சில நேரங்களில் நீங்கள் ஏன் முத்தம் கொடுப்பதில்லை என்று கேட்டால் அவர் ஒரு மாதிரி என்னை பார்க்கின்றார். இதற்கு முதல் உனக்கு ஏதாவது அனுபவம் இருந்ததா என்று சொல்லி அவர் பார்க்கின்றார் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். எனவே என்ன செய்ய வேண்டும்? அதாவது இதெல்லாம் நான் முதலிலே சொன்னேன், இந்த ஃபோர்ப்ளே அல்லது முன் விளையாட்டுகளில் எல்லாம் முத்தம் கொடுப்பது, கிஸ் பண்ணுவது, அதே நேரத்தில் பெண்ணை அவர் அழகாக இருக்கிறார் என்று சொல்வது, இவையெல்லாம் ஒரு சாதாரணமான ஒரு விடயங்களாக இருக்கின்றது. எனவே ஒரு பெண்ணை உங்களுடைய மனைவியோ உங்களுடைய துணைவியையோ நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகின்ற போது அது ஒரு பிரச்சனைக்குரிய விடயமாக அது இராது. அதாவது அது ஒரு நீங்க நிற்கலாம், ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்று சொல்லுவோம், அல்லது ஈகோ பிரச்சனை என்று பிரச்சனை என்று சொல்லுவோம். அதாவது நான் தாழ்வு மனப்பான்மை, நான் இந்த மனைவி கீழே தாழ்ந்து போய் விடுவேனா, அல்லது எனக்கு அந்த ஈகோ, நான் என்ற ஒரு ஆணவமோ அல்லது தலைக்கணமோ இருக்கின்றது, அதன் காரணம் அதை விட்டு போட்டு நான் போக இல்லாத என்று சொல்லி இருந்தீர்களாக இருந்தால் உங்களுடைய மன வாழ்க்கை ஒருபோதுமே திருப்திகரமானது, ஒழுங்காகவும் இராது. அப்படி மன வாழ்க்கை, பாலியல் வாழ்க்கை, செக்ஷுவல் லைஃப் ஆனது எங்களுக்கு சுகாதாரமாக ஹெல்த்தியாக இல்லாவிட்டால் அதன் மூலமாக நாங்கள் இந்த பாரதூரமான பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை எங்களுக்கு ஏற்படும். எனவே இதை நீங்கள் அனைவருமே கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே இந்த 5வது படி நான் சொன்னது போல பெண்ணை பாராட்டுங்கள், அவருடைய சமையலை பாராட்டுங்கள். நான் சில நேரம் நிகழ்ச்சிகள் பல இடங்களில் நடத்தி இருக்கின்றேன். குடும்பமாக கப்பிள்ஸ், அதாவது தம்பதியராக நான் பல நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கேன். அந்த இடத்திலே நான் கேட்டிருக்கின்றேன் அந்த பெண்களிடம், உங்களுக்கு உங்களுடைய கணவர் இப்பயாவது ஒரு தரம் தேங்க்யூ, அது நன்றாக சமையலாக இருக்கலாம், வேற வேலைகளாக இருக்கலாம், பாலியல் உறவாக இருக்கலாம், நன்றி என்று சொல்லி உங்களுடைய சமையல் நல்லாக இருக்கிறது என்று சொல்லி பாராட்டி இருக்கிறாரோ என்று சொல்லி நான் அவர்களிடம் கேட்டிருக்கின்றேன். ஒருவர் கூட சொல்லவில்லை. அவர் கனவே எழுப்பி சொன்னார்கள், வாழ்க்கையில் அவர் எனக்கு நன்றி சொன்னதில்லை, என்னுடைய சமையல் நல்லாக இருக்கின்றது என்று சொல்லி அவர் வாழ்க்கையிலே சொன்னது இல்லை என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். என்று இதுதான் எங்களுடைய குடும்ப உறவிலே, குடும்ப வாழ்க்கையில இருக்கின்ற அந்த விரிசல்களுக்கு காரணம். எனவே என்னவென்றால், பொய்யக்கண்டான பெண்களை பாராட்டுங்கள், அல்லது அழகாக இருக்கிறார்கள் அல்லது அப்படி ஏதாவது சொல்லி உங்களுடைய சமையல் நல்லாக இருக்கின்றது என்று சொல்லி பாராட்டுகள். சில இடங்களில் நான் பார்த்திருக்கின்றேன், பெண்கள் வந்து என்னிடம் சொல்லி இருக்கிறார்கள். சில பெண்களுக்கு உங்களுக்கு தெரியும், வேலைக்கு போகிற பெண்களுக்கு கொஞ்சம் சமைக்கிறது கொஞ்சம் கஷ்டம், அவள் வடிவாக தெரியாது. அவ்வளவு கஷ்டப்பட்டு சமையல் செய்வது வீட்டை வைத்திருக்கின்ற போது கணவர் ஆபீஸ்ல இருந்து வருகின்ற போது ஒரு சாப்பாட்டு பாசருடன் ஒரு கொத்து அல்லது பிரியாணி பாசனம் தருவதாக அவர் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ தங்களுக்கு சரியான கோபம் வருவதாகவும், இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் சமைத்திருக்கிறேன், அதை சாப்பிடாமல் கடை சாப்பாடு சாப்பிடுவதா. எனவே இதையெல்லாம் இந்த ஆண்களுக்கு இந்த குடும்பத்திலே கணவன் மனைவிக்கிடையிலே சிறு சிறு விரிசல்களை ஏற்படுவதற்கு ஒரு காரணங்களாக அமைகிறது. இதை முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இதை நீங்கள் கட்டாயமாக கவனித்துக் கொள்ளும். அடுத்ததாக, பொறுமை என்பது மிகவும் முக்கியம். அதே நேரத்திலே தொடர்பு கொள்ளுங்கள். அதாவது கதைத்து சிரித்து பேசி உங்களுடைய பாலியல் உறவை மேற்கொள்ளுங்கள். ஏதோ வந்து போட்டு ஆஃபீஸுக்கு 8 மணிக்கு போகணும், 7:30க்கு செக்ஸ் பண்ணி போட்டு 7:45 குளித்து போட்டு நாங்கள் 8 மணிக்கு ஆஃபீஸுக்கு போக முடியாது.
எனவே பாடுறது கொள்றதுக்குரிய நேரம். மீண்டும் மீண்டும் உங்களுடைய அன்பர்களுக்கு நான் சொல்லுகிறேன், பாலியல் கொள்ளுகின்ற நேரம் விடிய காலை 4 மணிக்கும் 5:30க்கும் இடையில. இது நான் சொல்லவில்லை, பலதரப்பட்ட மருத்துவ ஆராய்ச்சிகள் செய்து ஆண்களுடைய உடலிலே இருக்கின்ற இந்த டெஸ்டோஸ்டெரோன் என்ற ஹோமோன் காலையிலே 4 மணிக்கும் 5:30க்கும் இடையில தான் கூடுதலாக ரத்தத்தில் இருக்கின்றது. எனவே அந்த நேரத்தில் தான் ஆண்களுக்கு கூடுதலான அளவு பாலியல் உணர்வு, செக்ஷுவல் டிசைர் ஏற்படுகிறது. அதே நேரத்திலே பெண்கள் பகல் முழுக்க வேலை செய்து களைத்து கொஞ்சம் இரவு நல்லா நித்திர உண்ட பொழுது காலையிலே அவர்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறார். எனவே அவர்கள் ஃப்ரெஷ்ஷாக தன்னுடைய கணவனுடன் அல்லது தன்னுடைய ஆண் துணையுடன் தொடர்பினை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவையெல்லாம் அவற்றுக்குரிய ஒரு நன்மையை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. எனவே அடுத்ததாக இன்னும் ஒன்று முக்கியமானது என்ன, அதாவது இந்த தொடர்பு கொள்ளுங்கள் என்று சொன்னேன், பொறுமையை காருங்கள் என்று சொன்னேன். தொடர்பு கொள்ளுகின்ற போது என்னத்தை தொடர்பு கொள்ளணும் என்றால், இது செய்தால் உங்களுக்கு பிடிக்கிறதா, அல்லது நான் வேகமாக உங்களுக்கு செக்ஸ் பண்ணுகிறேனா, வேகமாக உங்களுடன் இருக்கின்றேனா என்று சொல்லி கட்டாயமாக கேள்வி. சில நேரங்களில் பெண்கள் சொல்லுவார்கள் மெதுவாக செய்யுங்கள். எனவே அதை தயவு செய்து காது கொடுத்து கேளுங்கள். அதாவது சில பேர் ஆண்கள் என்ன நினைக்கிறார்கள், பெண்களோடு இருக்கின்ற போது தாங்கள் வந்து ஜிம்மில் இருந்து உடற்பயிற்சி கூடத்திலிருந்து வந்தவர்கள் கூட தங்களுடைய முழு பலத்தையும் பெண்களின் மேல் காட்டுகிறார்கள். உண்மையா இது ஒரு பெரிய ஒரு மூளை இல்லாத தன்மையைத்தான் எங்கள் ஆண்களுக்கு காட்டுகிறார். எனவே இது பிழை. எனவே மெதுவாக செய்ய வேண்டும். மெதுவாக செய்கிறேனா, வேகமாக செய்கிறேனா, இது உங்களுக்கு பிடிக்குமா என்று கேட்டுக்கொண்டே இருங்க. அடுத்ததாக முக்கியமாக நான் முதலில் சொன்னேன், பொசிஷனை மாற்றிக்கொள்ள முக்கியம். வாத்சாயனர் சொல்லுகிறார், உலகத்தில் 564 பொசிஷன்ஸ் இருக்கிறது, அதாவது வழிகள் இருக்கின்றது பாலுறவு கொள்வதற்கு. 564 அந்த புத்தகத்திலே கூட வடிவாக தெளிவுபடுத்தி இருக்கிறது. எனவே இத்தனை பொசிஷன். எனவே ஒரே நிலைமையிலே நாங்கள் வீடுகளில் உங்களுக்கு தெரியும், நாங்கள் சிறு பிள்ளைகளுக்கு இந்த உணவுகளை ஊட்டுகின்ற போது நாங்கள் சொல்லுவது, ஒவ்வொரு முறையும் வெள்ளச்சோறை கொடுக்காதீங்க, அந்த வெள்ளச்சோறு கொஞ்சம் மஞ்சளை போடுங்க, பிறகு கொஞ்சம் மிளகறியை கிளறுங்க, ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செய்யுங்க. ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற போதுதான் மனித மனம் எப்போதுமே மாற்றத்தை விரும்பும், ஒரு சேஞ்சை. மனித மனம் எப்போதுமே ஒரு மாற்றத்தையும் ஒரு சேஞ்சையும் விரும்புகின்றதாக இருக்கும். எனவே அடிக்கடி இந்த இருக்கின்ற பொசிஷன்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக சில பெண்கள் 3-5 நிமிடத்துக்குள்ள உச்சக்கட்டம் அடைவார்கள். சில பெண்கள் 10-20 நிமிடங்கள் செல்லும் அவர்கள் உச்சக்கட்டம் அடைய. எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த கூட நேரம் எடுக்கின்ற பெண்களுடன் நாங்கள் ஆதரவாக இருக்க வேண்டும். அவருக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடாது, பிரஸ் பண்ணக்கூடாது, அன்பாக பேசி அந்த 10-20 நிமிடத்தை நாங்கள் கழிக்க வேண்டும். எனவே சாதாரணமாக சொல்லுவோம், இந்த வாய் வழி புணர்ச்சி, அதாவது ஜெனிட்டோ ஓரல் செக்ஸ், அதாவது பெண்ணினுடைய யோனி பகுதியை வாய் மூலமாக சுவைக்கின்ற போது மிக விரைவாக அந்த பெண்ணுக்கு உச்சக்கட்டம் ஏற்படும். இது கண்டுபிடிக்கப்பட்டோம். எனவே சில பேர் 3-5 நிமிடத்தில் உச்சக்கட்டம், சில பேர் 10-15 நிமிடங்கள் செய்யப்படுகிறது. எனவே இந்த நிமிடங்களை நாங்கள் என்ன செய்ய போறோம், அன்பாகவும் ஆதரவாக மிக முக்கியமாக செய்யணும். அதே நேரத்திலே அதாவது உங்களுக்கு தெரியும் என்ன, அதாவது ஒவ்வொன்றையும் ஒரு கலைநயத்தோடு செய்ய வேண்டும். அது மிகவும் முக்கியமானது. அதாவது ஏதோ தானோ ஏதோ செக்ஸி இருக்கணும், என்னுடைய ஆசையை தீர்க்கணும் என்று சொல்லி போட்டு இருப்பது இல்லை பாலியல் உறவு. அது இருவருக்குமே உச்சக்கட்டம் ஏற்பட வேண்டும். அந்த உணர்ச்சியுடன் தான் நாங்கள் இருவரும் சேர்ந்திருக்கோம். அதன் போதுதான் எங்களுக்கு என்ன ஏற்படும், இந்த நான் முதலே சொன்னபடி எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், விந்து முந்துதல் போன்ற பிரச்சனைகளிலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாக்க முடியும். எனவே இந்த வாழ்வது ஒரு தரம் தான். எனவே இந்த ஒரு தரம் வாழுகின்ற இந்த வாழ்வை அழகாக வாழ பழகுங்கள். நீங்கள் தருகின்ற அனைத்து ஆதரவுக்கும் நன்றி தெரிவித்து மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.